எனக்கு பொதுவா இந்த ஆணவ படுகொலை இந்த மாதிரியான பெண்கள் மீதான விஷயங்களை உடனே இது அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நேரடியா தொடர்பு படுத்தி பேசவே மாட்டேன். அது ஜெயலலிதா அம்மையாரோ, கலைஞர் அவர்களோ, எடப்பாடி அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ. ஆனால் நீங்க சொன்னது, நீங்க உருவாக்கின தும்பு இருக்கு பாத்தீங்களா? எங்க கரண்டே இல்லைங்க குளத்தூர்ல, சென்னையில, பெரம்பலூர்ல, வடசென்னை முழுவதும் கரண்ட் இல்ல. கேட்டா மின் பற்றாக்குறை, ஊழியர்கள் பற்றாக்குறை, சரி வரலங்கிறீங்க. இத முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அழகா போட்டிருக்காரு. பாஜக மின்துறையை தனியார் மயமாக்க பார்க்குது, அதற்கான முன்னோட்டம் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இதை உங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகள் ஏன் இன்னும் பேசாம இருக்காங்கன்னு தெரியல. இந்த மின்வெட்டுக்கு எங்க தனியார் மயமாக்குவதற்கான பிளானா? இது பாரதிய ஜனதாவின் திட்டம் ஆயிடுச்சேன்னு தனியார் மயத்துக்கு எதிராக இந்நேரம் இடதுசாரிகள் குரல் கொடுத்திருக்கணும். ஏன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவு தருவதற்கு காரணமே பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான். ஆனா இங்க நடப்பதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், பாதுகாப்பு, குழந்தை படுகொலை எல்லாம் நடக்கும் போது முதலமைச்சரோ, அமைச்சரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, மாவட்ட செயலாளரோ, கட்சிக்காரங்களோ உடனே அங்க வந்துருவாங்க. அப்படி வந்த கட்சிகளையும் ஆட்சிகளையும் பார்த்து நீங்க என்ன கிழிச்சிங்க, 50 வருஷமா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே நடக்கல என்று சொல்லி நீங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா உங்க இதுல ஒரு பச்சை குழந்தை செத்து போயிருக்கு. அந்த அம்மா நீங்க எங்க சிஎம், எங்க நீங்க ஆக்ஷன் ஹீரோ நினைச்சோம், இப்படி பண்ணிட்டீங்க. இந்த தாய் கதறலை கேட்டு தமிழ்நாடே கண்ணீர் விடுது. நீங்க எக்ஸ்தலத்துல பதிவு போட்டதா ஒரு தகவல். அப்ப என்னது? எதுக்குமே முதலமைச்சர் பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டீங்களா? செய்தியாளரை சந்திக்க மாட்டீங்களா? எல்லாமே ஆதவர்ஜனாவே மெயின்டைன் பண்ணிடுவாரா? இது என்ன அரசு? இப்படி ஒரு சம்பவம் நடந்து செய்தியாளரை சந்திக்காம முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களோ, எடப்பாடி அவர்களோ இருப்பாங்களா? களத்துக்கு எத்தனை களத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க, எத்தனை இடத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அப்படி போகாத இடங்கள்லாம் பார்த்து ஏன் முதலமைச்சர் வரவில்லைன்னு கேட்டாங்களே, என்ன ஆச்சு? ஆணவ படுகொலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது, திராவிட ஆட்சியில் பெரியார் மண்ணில் நடக்குது என்று பேசினாங்களே சில பேர், அவங்க எல்லாம் இப்ப எங்க போயிருக்கிறாங்க? பாரஞ்சித் அவர்கள் 8 தலித் அமைச்சர்களுடைய பல தலித் அமைப்புகள்லாம் இப்படி இதுதான் தலித்துகளுக்கான ஆட்சி நாங்களே, ஆணவ படுகொலை இந்த ஆட்சியில நடக்குதே. அப்ப இது எப்படி தலித்துகளுக்கான ஆட்சி இருக்க முடியும்? 8 அமைச்சர்கள் தந்துட்டா தலித்துகளுக்கான ஆட்சியா? நீங்க இந்த வாக்களித்த மக்களிடம் கேட்க வேண்டியது, நீங்க எந்த அடிப்படையில் வாக்களிச்சீங்க? விஜய் அழகாக இருக்கிறார், விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார், விஜய் கோட்டு போட்டிருக்கிறது ரொம்ப ஸ்டைலா இருக்கு, அவரை மாதிரி பஞ்சு டைலாக் பேச முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி நீங்க வாக்களிச்சீங்க. இப்ப இதற்கெல்லாம் அந்த பஞ்சு டைலாக் பேசினா அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு?